ராமதாசும் அன்புமணியும் மீண்டும் ஒன்றிணைந்த நிலையில் ராமதாஸ் ஆதரவு நிர்வாகிகள் செய்வதறியாது திணறுவதாக முன்னாள் எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் முன்னாள் எம்எல்ஏ அருள் அலுவலகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ராமதாஸ் ஆதரவு நிர்வாகிகள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் ஒன்றிணைந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அருள், ராமதாசும் அன்புமணியும் மீண்டும் ஒன்றிணைந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தேர்தலுக்கு முன்பே இருவரும் ஒன்றிணைந்து இருந்தால் நடைபெற்று முடிந்த தேர்தலில் அதிக இடங்களில் பாமக வெற்றி பெற்று தற்போது துணை முதலமைச்சர் இடத்தை பிடித்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தற்போது ராமதாஸை நம்பி அவருடன் 1.5 ஆண்டு காலம் பயணித்து பல கோடி ரூபாய்களை இழந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் செய்வதறியாது திகைத்து நிற்பதாக தெரிவித்த அவர், தந்தையும் மகனும் ஒன்றிணைந்த நிலையில் ராமதாஸின் ஆதரவு நிர்வாகிகளின் செயல்பாடுகள் குறித்து முறையாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மகிழ்ச்சியா இருந்தாலும் சொல்லலாம். ஆனா இந்த இணைப்பு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாட்டாளி மகிழ்ச்சி அங்கீகாரம் பெற்றிருக்கோம், துணை முதலமைச்சர் ஆயிருப்போம், இன்னும் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் பெற்றிருப்போம். எங்களுக்கு 5.8% வாக்காளருடைய சதவீதம் என்பது 2% குறைஞ்சிருக்காது. அதான் வேதனை, வருத்தம், வலி. அதுக்கு மட்டும் இல்லாம என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பல கோடி கடகான தாவேக ஆட்சி கலைந்துவிடும் என்று கூறுவது ஸ்டாலினின் அரசியல் உயரத்திற்கு உகந்தது அல்ல என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் முன்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் முன்னிலையில் மத்திய மற்றும் மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வீரபாண்டியன், மத்திய அரசு மூலம் தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதித்தொகை முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து மத்திய அரசு நானோ திட்டம் மூலம் உழைப்பாளர்களின் உரிமைகளை குறைக்க முயற்சிப்பது உகந்தது அல்ல என கடுமையாக சாடிய அவர், தாவேக ஆட்சி 1 மாதத்திற்குள் கவிழ்ந்துவிடும் என கூறுவது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வகித்த முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல என தெரிவித்தார். அவர் ஒரு முன்னாள் முதல்வர், பழுத்த அரசியல் தலைவர், கலைஞர் போன்ற தலை சிறந்த அரசியல் தலைவரோடு அரசியல் பயின்றவர். ஜனநாயகத்தில் இதுபோன்ற கருத்துக்கள் ஏற்புடையதல்ல. இப்பொழுதுதான் ஒரு புதிய அரசு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் அந்த அரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். எனவே மக்கள் அளித்த தீர்ப்பை நாம் வழிமொழிய வேண்டும். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சி என்கிற முறையில், அதன் தலைவர் என்கிற முறையில் அவரும் ஜனநாயகத்தின் வழியில் நின்று இந்த ஆட்சி நடைபெற வேண்டும், சட்டப்படி இந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்றுதான் அவர் சொல்ல வேண்டும். எனவே இத்தகைய கருத்துக்கள் அவரது உயரத்திற்கு பொருத்தமானதல்ல. பழனியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதன் காரணமாக 3 வயது குழந்தையை விஷம் கொடுத்து கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி பிரபாகரன், ரூபி. பிரபாகரன் கூலி வேலை செய்து வரும் நிலையில் மனைவியின் நடத்தை மீது ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதன் காரணமாக மனைவி ரூபிக்கும் 3 வயது குழந்தை நாகராஜுக்கும் விஷமருந்து கொடுத்து கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவு எடுத்த பிரபாகரன் குழந்தை நாகராஜுக்கு விஷமருந்தை கொடுத்துள்ளார். விஷமருந்தியதால் பாதிக்கப்பட்ட குழந்தை நாகராஜ் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு அவரை பரிசோதனை செய்த போலீசார் குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பழனி நகர காவல் நிலைய போலீசார் பிரபாகரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதிமுக எம்எல்ஏக்கள் போன்று விசிக எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றிக் கழகத்தில் விரைவில் இணைந்திடுவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் எம் தனபால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேக ஆட்சியில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், பெண்கள், சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அதிகம் என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து மதிமுகவின் நிலை போன்றுதான் திருமாவளவனுக்கும் வரும் என்று கருத்து தெரிவித்த அவர், விசிக விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள் என்றும், தமிழக வெற்றிக் கழகத்தில் போதிய ஆட்கள் இல்லாததால் அனைத்து கட்சிகளில் இருந்து ஆட்களை சேர்த்து வருகின்றனர் என்றும் விமர்சித்தார். மேலும் சரியான கட்டமைப்பு இல்லாத கட்சி தமிழக வெற்றிக் கழகம் என்று தெரிவித்த அவர், 6 மாதத்திற்குள் ஆட்சியும் கவிழ்ந்து சட்டமன்ற தேர்தல் வரும், அதில் எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பொறுப்பு ஏற்பார் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கிற திருமாவளவன் மீதும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்று நினைக்கின்றேன். இதை அவர்களும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். இவர் எத்தகைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்றைக்கு இருக்கிற சூழலில் அந்த கட்சிகளையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கட்சியையும் அழித்து தன்னுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்து இன்றைக்கு குதிரை பேரத்தை இன்றைக்கு இந்த இதில் அவலநிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதுதான் என்னால் சொல்ல முடியும். வருசநாடு அருகே மலைப்பகுதியில் உடலில் பலத்த காயங்களுடன் உயிரிழந்த விவசாயியின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் முத்துநகர் மலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தேவர் என்பவர் 2 தினங்களுக்கு முன்பு தனது விவசாய நிலத்திற்கு சென்ற நிலையில் தற்போது மலைப்பாறை பகுதியில் பலத்த காயத்துடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வருசநாடு காவல் நிலைய போலீசார் விவசாயியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காட்டு யானை தாக்கி விவசாயி காயமடைந்து உயிரிழந்தாரா அல்லது எவரேனும் அடித்து கொலை செய்தனரா என்ற கோணத்தில் வருசநாடு காவல் நிலைய போலீசாரும் வனத்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.